Hi மகளே, வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். இப்போ ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாலும் சரி, நிறைய செலிபிரிட்டிஸும் சரி, ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே பண்ணிக்கிட்டே வராங்க. அது என்ன அப்படின்னா இந்த கருங்காலி மலை. இந்த கருங்காலி மலையை வந்து சிவகார்த்திகேயன், தனுஷில் ஆரம்பித்து லோகேஷ் கனகராஜ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் வடக்கு இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் இந்த கருங்காலி மலை இல்லாமல் வந்து வரவே மாட்டாங்க. ஸோ அவங்க போட்டதுனாலையோ என்னமோ தெரியல, தமிழ்நாடுல இந்தியா முழுக்க வந்து இந்த கருங்காலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த கருங்காலி வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இந்த கருங்காலி கட்டை. இந்த கருங்காலி கட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமையான மரத்துடைய மையப்பகுதியில் இந்த கட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கியூப் ஷேப்பில் வந்து உருவாகும். அதை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கடைவாங்க. கடைஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாசிமணி மாதிரி உருண்டை உருண்டையாக வந்து கடைவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இதை வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி மாலையாவோ இல்லை கையில் போடுற கை செயினாவோ வந்து இவங்க செஞ்சு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து லேடிஸுக்கு உண்டான கை செயின், பிரேஸ்லெட்னு சொல்லுவோம் இல்லையா, கை செயின், இதுவுமே வந்து கருங்காலியில் வந்து செய்கிறாங்க. சரி, இப்போ எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா, அந்த கருங்காலியை வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியாமலே வந்து நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கோயில்பட்டியில் வந்து ஏஎம்ஆர் அப்படிங்கிற நம்ம நகைக்கடை பஜாரில் ஏஎம்ஆர் அப்படிங்கிற ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கருங்காலி மாலை, ஒரிஜினல் கருங்காலி மாலையோட பிரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரிஜினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியில் போட்டால் வந்து இந்த கருங்காலி வந்து முங்கணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ முங்கிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 2 இது போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா. ரெண்டாவது வந்து இந்த கருங்காலி மாலையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னோம்னா நமக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருங்காலி மாலையுமே வந்து நம்ம கழுத்தில் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலை போடுறது பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஆர்வப்படாத போட்டுறீங்க. ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும், நிறைய நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கருங்காலியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அது போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ் மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கருங்காலி மாலையை வந்து போடுறாங்க. அந்த கருங்காலி வந்து ஒரிஜினலாக பார்க்கறதுக்கு உண்டான 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருங்காலியை வந்து நீங்கள் கட் பண்ணி பார்க்கணும். இதுவுமே வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கருங்காலியை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்ல கருப்பு கலரில் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருங்காலி இந்த பாசி இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு கல்லில் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து கருப்பாகும், கல்லும் கருப்பாகும், அதே மாதிரி அந்த இதில் உள்ள கலரும் வந்து போகாது. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ கல்லும் கருப்பாகுது, இதுலேயும் அந்த கருப்பு கலர் வந்து போகாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை மேலே வந்து பிளாக் கலர் ஏதாவது கோட்டிங் கொடுத்து கூட ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து தேய்ச்சி பார்த்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நகைக்கண்ணு இருக்கு இல்லையா, நகைக்கண்ணுக்கு சென்டராக இப்படி வச்சோம் அப்படின்னோம்னா அதை வந்து சுத்தம். இந்த கருங்காலி வந்து சுற்றணும். சுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கருங்காலி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான மெத்தடு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. வச்சிங்க அப்படின்னா சுற்றணும். 2 நகைக்கண்ணுக்கும் நடுவில் வச்சிங்கன்னா சுற்றணும். அது வந்து சுத்துச்சு அப்படின்னாலும் இது வந்து ஒரிஜினல் கருங்காலி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்காலி வேலு. கருங்காலியில் வந்து நிறைய இந்த மாதிரி பூஜை பொருட்கள் நிறைய வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த பாசி, கழுத்தில் போடுற பாசியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளி குப்பி அப்புறம் செம்பு குப்பி போட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த கருங்காலி மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் ஆனதுனால எல்லாருமே வந்து கருங்காலின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மரத்தை வந்து இத்தனை வருஷம் பழமையான மரத்தை வந்து எப்படியுமே வந்து இது நமக்கு வேணும் அப்படின்னா அந்த மரத்தை வந்து வெட்ட வேண்டியிருக்கும். அதனால் வெட்டக்கூடாது, எல்லாருமே வெட்டக்கூடாது. தேவையானவங்க மட்டும் இந்த கருங்காலியை வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரம். ஏன்னா 150 வருஷமாக ஒரு மரத்தை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கருங்காலி அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது, வெட்டி எடுத்துடக்கூடாது. எல்லாருமே வந்து இதை பாதுகாக்கணும். மரத்தை வந்து மரத்தை சுற்றி இந்த கருங்காலியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சாலும் சரி, இல்லை பூஜையில் வச்சாலும் சரி, நீங்கள் கழுத்தில் போட்டாலும் சரி, அதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கோயில்பட்டியில் ஏஎம்ஆர் ஜுவல்லரிஸில் வந்து நம்ம நகைக்கடை பஜாரில் ஏஎம்ஆர் ஜுவல்லரிஸில் வந்து இந்த கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி வந்து கிடைக்குது. நான் உங்களுடைய டீட்டெயில்ஸு, லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.